புதுச்சேரி இந்திராநகர் மற்றும் கதிர்காமம் தொகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட வீமன் நகர் மற்றும் திலாசுப்பேட்டை கருணாஜோதி வீதிகள் 89 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலைகள், 25 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் ஆகியவை அமைப்பதற்கான பூமி பூஜை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு குருடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியிலும் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையிலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தார். இதேபோன்று புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூமிகான்பேட்டை பகுதிகள், அம்பாள் நகர், ஆருத்ரா நகர், ரத்னா கோல்டன் அவென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பூமிகான்பேட்டை பகுதியில் உள்ள உட்புற சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக அமைக்கும் பணி 80 லட்சம் ரூபாயில் துவங்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாரத் எவன் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்லஸ் குழுமம் இணைந்து நடத்திய 3 ரோசஸ் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி பழைய துறைமுகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரத் ஈவன் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்லஸ் குழுமம் இணைந்து நடத்திய 3 ரோசஸின் இன்னிசை மாலை பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி பழைய துறைமுகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. விழாவில் புகழ்பெற்ற விஜய் டிவி சூப்பர் சிங்கர் சிவாங்கி, அனு ஆனந்த், ரக்ஷிதா சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பலவிதமான பாடல்களை பாடி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ரமணிக்கம், வெங்கடேசன், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் பிரமுகர் நந்தா கலைவாணன் உட்பட 3 ரோசஸ் 3 பாடகிகளின் ரசிகர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பலர் கலந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரத் ஈவென்டின் பாண்டி ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மகளிர் ஆணையத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நூறடி சாலை, நடேச நகர், இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ள புதுச்சேரி மகளிர் ஆணையத்திற்கு புதிதாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் என என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், புதுச்சேரி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் மகளிர் ஆணைய தலைவியாக நாகஜோதியும், உறுப்பினர்களாக சுஜாதா, அன்பரசி, சந்திரா ஆகியோர் பதவியேற்றனர். அவர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் நடத்திய சமையல் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டு சிறுதானியங்களில் விதவிதமான உணவுகளை தயார் செய்து அசத்தினர். சமுதாய நலன்களுக்கு பயன்படுத்த நிதி திரட்டும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பில் மெகா சமையல் போட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரோட்டரி மண்டலம் 27 உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா, தலைவி அனுராதா ராஜகோபாலன், நலத்திட்ட தலைவர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் சமூக ஆர்வலர் விக்கி உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி ஈவ்ஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சமையல் போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கம்பு, கேழ்வரகு, வரகரிசி, திணை, சாமை, குதிரைவாலி மற்றும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவுகள் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் சிறுதானியங்களில் சமைக்கப்பட்ட லட்டு வகைகள், அடை வகைகள், பாயாசம் வகைகள், கிச்சடி, பொங்கல், முறுக்கு, அதிரசம், சிக்கன், காரம் மற்றும் இனிப்பு வகைகள் என பலதரப்பட்ட உணவு வகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் சிறந்த சுவையான உணவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிகளை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஊசிடு தொகுதி சேதராப்பட்டு புதுக்காலனி மக்களின் 50 ஆண்டு கோரிக்கையான எடுகாட்டு பகுதிகள் எரிக்கொட்டகை அமைக்கும் பணியினை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார்.
புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு புதுக்காலனி மக்கள் தங்கள் இடுகாட்டு பகுதிக்கு இதுநாள் வரை ஏரி கொட்டகை அமைத்து தரவில்லை என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய் சரவணகுமாரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து அமைச்சரின் தீவிர முயற்சியால் சேதராப்பட்டு புதுக்காலனி பகுதிக்கும் சேதராப்பட்டு ஊர் சார்ந்த சுடுகாட்டிற்கும் ஏரி கொட்டகை அமைப்பதற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நிதி பெற்று அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிர் அணி தலைவி மல்லிகா, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, பாஸ்கரன், தேவா, சதாசிவம், சீனு, நரேஷ் மற்றும் மணிமாறன், ஜெகன், சூர்யா, பாரதி, ஊசுடு தொகுதி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வில்லியனூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சாதிப்போம் சதம் பெறுவோம் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி தரும் வகையில் சாதிப்போம் சதம் பெறுவோம் எனும் 10ஆம் ஆண்டு ஒருநாள் பயிற்சி முகாம் வில்லியனூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 23 பள்ளிகளை சார்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த பயிற்சி முகாமில் விழுப்புரம் கஞ்சனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாநில முதன்மை கருத்தாளர் உலக ராட்சச ஆங்கில பாடத்தையும், திண்டிவனம் காட்டுச்சேரி அரசு உயர்நிலைப் பள்ளி நல்லாசிரியர் ஆறுமுகம் தமிழ் பாடத்தையும், வழுதாவூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருமுருகன் கணித பாடத்தையும், எறையூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மோகனமுருகன் இயற்பியல் வேதியியல் பாடத்தையும், தென்கோடிப்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தையும், அனுமந்தை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் செந்தில்குமார் சமூக அறிவியல் பாடத்தையும் குறித்து பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சி முகாமிற்கான ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் முகாமிற்கான பயிற்சியாளர்களை நியமித்தார். கூட்டமைப்பின் நிர்வாக பொறுப்பாளர்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். மாணவர்களுக்கான குறிப்புச் சுவடிகளும் எழுதுபொருள்களும் வழங்கப்பட்டது. அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிய உணவும் சிற்றுண்டிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பயிற்சி தந்த பயிற்சியாளர்களுக்கு சிறந்த பயிற்சியாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது. புதுவையில் இர்ஃபான் தோல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இலவச தோல் சிகிச்சை முகாமில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச ஆலோசனை மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது இர்ஃபான் தோல் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் இலவச தோல் சிகிச்சை முகாம் இன்று காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த தோல் சிகிச்சை முகாமில் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான சொறி சிரங்கு, தோல் அரிப்பு, அதேபோல் அழகு சம்பந்தமான நோய்களான கருதப்படும் முகத்தில் உள்ள தழும்புகள், மங்கு, முகப்பரு, கெமிக்கல் ஃபீல், மறு தலைமுடி சம்பந்தமாக பொடுகு, பேன் தொல்லை, தலைமுடி உதிர்தல், வழுக்கை, பூச்சி வெட்டு, நகம் சம்பந்தமான நோய்களுக்கான நக சொத்தை, நகம் உள்நோக்கி வளர்தல் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இச்சிகிச்சைக்கான முகாமில் மருத்துவர்கள் இம்ரான் அலி மற்றும் ஜெசிமா ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தோல் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கினர். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி அசோசியேட்டி மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்களும் எக்விடாஸ் நிதி நிறுவனத்துடன் இணைந்து மாபெரும் இலவச ரோட்டரி வேலைவாய்ப்பு முகாமை சாரதா கங்காதரன் கல்லூரியில் நடத்தியது. புதுச்சேரி வேல்ராம்பட்டில் உள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி அசோசியேட்டி மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்களும் எக்விடாஸ் நிதி நிறுவனத்துடன் இணைந்து மாபெரும் இலவச ரோட்டரி வேலைவாய்ப்பு முகாமினை இன்று காலை சாரதா கங்காதரன் வளாகத்தில் நடத்தியது. துவக்க விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு தலைமையேற்று உரையாற்றினார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் புதுச்சேரி தலைவர் ரோட்டரியன் சண்முகானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். ரோட்டரி மாவட்டம் 298 ஆளுநர் தேர்வு ரோட்டரியன் வைத்தியநாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார். துவக்க நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அசோசியேட்டியின் தலைவர் ரோட்டரியன் திருவாசகம் தொகுத்து வழங்க முகாம் ஒருங்கிணைப்பாளர் ரோட்டரியன் ஆனந்தன் முகாமின் நோக்கம் குறித்து விளக்கினார். எக்விடாஸ் நிதி நிறுவனத்தின் பிரதிநிதி குணகணசேகர் முகாம் நடத்தப்படும் முறைமைகள் மற்றும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். முடிவில் மாவட்ட பகுதி செயலாளர் ரோட்டரியன் கந்தன் நன்றி கூறினார். இம்முகாமில் 68 நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய கலந்து கொண்டனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் டிப்ளமோ, ITI, BEd, UG, PG, BE, BTech,
MBA, MCA உள்ளிட்ட பட்டதாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலை தேடி 1187 பேர் நேர்முக தேர்வில் பங்கேற்றனர். அதில் சுமார் 735 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் 315 பேர் உடனடியாக தேர்வாக்கி பணி ஆணைகளை பெற்று பயன்பெற்றனர். இந்நிகழ்வில் புதுச்சேரியை சேர்ந்த அனைத்து துணை ஆளுநர்களும் அனைத்து ரோட்டரி சங்க தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கவரா நாயுடு மகா சங்க செயற்குழு கூட்டம் ரெட்டியார்பாளையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கவரா நாயுடு மகாஜன சங்கத்தின் செயற்குழு கூட்டம் ரெட்டியார்பாளையம் ஐஸ்வர்யா கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. ராணி குடும்ப தொழிலதிபர் வேணுகோபால் நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவராக நாயுடு வேணுகோபால், செயல் தலைவராக நாயுடு லட்சுமிவதி, பொதுச் செயலாளராக நாயுடு ஜெகநாதன், பொருளாளராக நாயுடு கமலநாதன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர்கள் சபையில் அறிமுகம் செய்து கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் நாயுடு சமூகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். அனைவரையும் முன்னாள் தலைவர் ரங்கநாதன் நாயுடு மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை வரவேற்று ஒருங்கிணைத்தனர். உப்பளம் தொகுதி அன்னை இந்திரா நினைவு நகரில் நடைபெற்று வரும் குடிநீர் திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அன்னை இந்திரா காந்தி நினைவு நகர் பகுதியில் 30 வருடங்களாக குடிதண்ணீர் பிரச்சினை நிலவி வந்தது. அப்பகுதியில் செல்லும் குடிதண்ணீர் குழாய் பழுதடைந்து துருப்பிடித்து தண்ணீர் அழுத்தமே இல்லாமல் இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடியிடம் தெரியப்படுத்தினர். இதனை கவனத்தில் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்க புதிய குழாய் இணைப்பு பணிகளை மேற்கொள்ள சுமார் 4,50,000 ரூபாய் செலவில் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். அப்பணி முடியும் தருவாயில் உள்ள நிலையில் அப்பகுதியை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பாண்டி மெரினாவில் நடைபெற்ற யாரா அந்த ஜோடி 2025ற்கான சிறந்த ரீல் மற்றும் ரியல் ஜோடிக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாண்டி மெரினா மக்கள் மேடையில் நடைபெற்ற யாரா அந்த ஜோடி 2025ற்கான சிறந்த ரீல் மற்றும் ரியல் ஜோடிக்கான ஃபேஷன் ஷோ போட்டிகள் நடைபெற்றது. இதனை புதுச்சேரி ராக் ஸ்டாக் புரொடக்ஷன் உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ஏராளமான பார்வையாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள், மைக் செட் ஸ்ரீராம் முன்னிலையில் 30க்கும் மேற்பட்ட ஆண், பெண் ராம்ப் வாக் மாடல்கள் கலந்து கொண்டு அணிவகுத்து வண்ண வண்ண உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை அசத்தினர். இதில் வெற்றி பெற்ற ஜோடிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராக் ஸ்டாக் ஃபவுண்டர் பாலபிரகாஷ், கோ-ஃபவுண்டர் அரவிந்த், CEO STR பரணிதரன், பிராண்ட் அம்பாசிடர் ஃபியூலா, அசோசியேட் பார்ட்னர் சிவ விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு செய்திருந்தனர். கோலாகலமாக நடைபெற்ற இந்த விழாவினை பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு மீடியா பார்ட்னராக எஸ் மீடியா இருந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேங்காய் திட்ட பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்ட பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி உப்பளம் ஆச்சரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் ரமேஷ், அரியாங்குப்பம் MGR மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணி துவக்க விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்றார். அரியாங்குப்பம் கொம்யூன், கடலூர் மாவட்டம் சாலையில் ராகவ செட்டியார் தோட்டம் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் அமைக்கும் பணிக்கான சிறப்பு பூஜை காலை நடைபெற்றது. கலச ஸ்தாபனம் செய்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, ஸ்ரீ சக்தி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று மகாபூர்ணாகுதி செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் முத்துலிங்கம், பரமசிவன், காளியப்பன், கருணாகரன், ஐயப்பன், கண்ணன், நாகமுத்து மற்றும் கிராம இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
அலர்ட் உயிர்காக்கும் பணியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 2 நாள் மேம்பட்ட அவசர கால உதவி பயிற்சி முகாமை சீனியர் எஸ்பி துவக்கி வைத்தார். அலர்ட் உயிர்காக்கும் பணியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 2 நாள் மேம்பட்ட அவசர கால உதவி பயிற்சி முகாம் முதலியார்பேட்டை போக்குவரத்து துறை அலுவலக வளாகத்தில் துவங்கியது. இந்த முகாமை போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி துவக்கி வைத்து பேசினார். மேலும் ஏஇடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், ரோட்டரி கிளப் மாவட்ட கவர்னர் வைத்தியநாதன், அலர்ட் நிர்வாகிகள் மணநாதன், ஜனமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டையில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் 13/2/2025 வியாழக்கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆன்மீக ஜோதி ஏற்றும் விழா நடைபெற்றது. காலை 7 மணிக்கு சக்தி கொடியேற்றத்துடன் துவங்கி மாலை 4:30 மணிக்கு மேல் சிறப்பு கலச விளக்கு வேள்வி பூஜையுடன் அருள் திரு அம்மாவின் 85வது பிறந்த நாளுக்கான ஆன்மீக ஜோதி ஏற்றப்பட்டது மற்றும் அதைத் தொடர்ந்து அன்னதானம் முதலிய நிகழ்ச்சியுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் புதுச்சேரி மாநிலத்தின் தலைவர் சக்தி திரு முருகானந்தம் அவர்கள் துவக்கி தலைமை தாங்கினார். இவ்விழாவில் ஆன்மீக அன்பர்கள், செவ்வாடை பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் திருவருளையும் ஆன்மீக குருவின் நல்லாசையும் பெற்றனர். இந்த ஆன்மீக ஜோதி மூலமாக பல அற்புதங்களை அம்மா நடத்தி இருக்கிறார். பலரது துயரங்களை நீக்கி இருக்கிறார். ஆகையால் அனைத்து சக்திகளும் ஜோதியை அவரவர் வீட்டுக்கு அவசியம் அழைத்து சென்று அம்மாவின் அருளை பெறுங்கள் என கேட்டுக்கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.